வணக்கம். நான் சினிமா ரசிகன். ஹரிஷ் துரைராஜுடைய டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ், ஆனா பென், யோகி பாபு, வடிவுக்கரசி இவங்க நடிப்பில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கான் சிட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீசர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 4 பேரை காட்டுறாங்க. ஹீரோ அர்ஜுன் தாஸ், ஆனா பென், யோகி பாபு, அவருடைய அம்மாவாக வரக்கூடிய வடிவுக்கரசி இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீடு திரும்பலை. ஸோ அந்த பையனை தேடி அர்ஜுன் தாஸ் ஸ்கூலுக்கு வர்றாரு. இப்போ அந்த பையன் கடத்தப்பட்ட ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பையன் வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் மிரட்டுறாப்புல. பையனை இவங்க மீட்டாங்களா இல்லையா? 4 பேர் யார், இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி என்ன? இவங்க 4 பேருமே ஃப்ராடு, சீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இவர் இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு ஹீரோ அர்ஜுன் தாஸ். அவர் அங்கே பணம் கட்ட வரக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு ஸ்கேம் பண்ணுறாரு. அதே போல் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்தி அது மூலமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. யோகி பாபும் அவருடைய அம்மாவாக வரக்கூடிய வடிவுக்கரசியும். அதே போல் ஆனா பென் ஒரு வாடகைக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தன்னை காட்டிக்கிறாங்க. அது மூலமாக அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. இவங்க 4 பேர் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க ஒரு குடும்பம் தானே இல்லையா அப்படிங்கிறதுலாம் அந்த கதையில் பின்னாடி சொல்லுவாங்க. காமெடிக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருந்தது. ஆனால் காமெடி இந்த படத்தில் பெருசாகவே இல்லை. படத்தில் இவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், அது ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த இடத்துலையுமே அவங்களுடைய பிரச்சனை வந்து நம்மளை பாதிக்கவே செய்யலை. நம்மளும் ஒரு ஈஸியாக அவங்கள போலேயே கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். சின்ன பையனை ஒரு நபர் கடத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த பதைப்பு இவங்க யாருக்குள்ளேயுமே பெருசாக இருக்காது. அதனாலேயே இந்த கதையோட நம்ம பெருசாக ஒன்றி போக முடியலை. முதல் பாதியில் கொஞ்சம் ஸ்கேமு அதெல்லாம் சொல்லும்போது அந்த இபி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரே மாதிரியான காட்சிகள் வருது. நமக்கு பெரிய சலிப்பை ஏற்படுத்துச்சு. யோகி பாபு, வடிவுக்கரசி அந்த காம்போ நல்லாவே இருக்குது. எனக்கு பெருசாக அந்த படம் ஒர்க் ஆகலை. ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.